மாதிரியே ஒரு பொம்மை ரெடி பண்ணி, ஒரு மந்திர பொம்மை ரெடி பண்ணி, இப்ப அந்த மாந்திரிக வார்த்தைய சொல்லி 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 உங்க ஸ்பிரிட் அப்படியே தூக்குவாங்க. உங்களுடைய ஆவியை எடுத்து அந்த மந்திர பொம்மைக்குள்ள கொண்டு போய் அந்த பொம்மையில கட்டுவாங்க. உங்களை மட்டும் அந்த பொம்மையில கட்ட மாட்டாங்க, அது கூட சேர்த்து ஒரு பிசாசினுடைய ஆவியையும் பைண்ட் பண்ணுவாங்க. பிசாசினுடைய ஆவியையும் பைண்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த பொம்மைக்கு அவன் என்னென்னலாம் செய்யறானோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில அப்படி நடக்கும். அந்த பொம்மையை பின்னெடுத்து கையில குத்துனா உங்க கை வலிக்கும், தலையில குத்துனா உங்க தலை வலிக்கும், வயிற்றுல குத்துனா உங்க வயிற்றுல பிரச்சனைகள் தொடங்கிடும், இருதயத்துல குத்துனா உங்களுடைய இருதயத்துல பிரச்சனை தொடங்கிடும். அப்படி அந்த பொம்மைக்கு என்னென்னலாம் செய்யறாங்களோ, ஏன்னா அந்த பொம்மையோடு கூட பிசாசுனுடைய ஆவியும் கட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த பொம்மைக்கு செய்யறது எல்லாமே இந்த பிசாசு உங்க உடம்புல இப்ப அதை அப்படியே பிரதிபலிக்க செய்யும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஆண்டவரை ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசி இருக்கிறவங்களுக்கு நடக்கிறது இல்லை, நடக்காது. பட் இது வந்து கிறிஸ்தவராகவே இருந்தாலும் பைபிள் வாசிக்காம ஒரு ரட்சிப்புக்குள்ள இல்லாம இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அது கிறிஸ்துவ அறியாத ஜனங்களுக்கும் இது நடக்குது. கடந்த வீடியோவில் செத்து போனவங்க ஆவியா வர முடியாது அப்படின்னு வேதத்தின் அடிப்படையிலையும் லாஜிக்காவும் சில சத்தியங்களை நம்ம அதில் பேசியிருக்கிறோம். அப்படியெல்லாம் மரிச்சு போனவங்க ஆசை தீராம மரிச்சிட்டாங்க அல்லது ஏதோ விபத்துல மரிச்சிட்டாங்க, இப்படியெல்லாம் பல விதத்துல மரிச்சவங்க ஆவியா வருவாங்க அப்படின்னு இருந்தா, இந்த உலகத்துல எத்தனையோ வித பெண்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு என்ன செய்யறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அவங்கெல்லாம் ஆவியா வந்து தவறு செய்யறவங்களை தண்டிக்க முடியும் தானே? அது இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அதே மாதிரி தீராத ஆசையோடு செத்துட்டாங்கன்னா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகத்துல சாகிறவன் எல்லாருமே ஆசையோட தான் செத்துக்கிட்டு இருக்கிறான், எல்லாரும் திருப்தி அடைந்து ஒருவேளையும் சாகிறது இல்லை அப்படிங்கிறது குறித்து டீட்டெயிலாக பார்த்தோம். வேத அடிப்படையிலும் கூட மரித்தோர்கள் மீண்டுமாக ஆவியாக வந்து இங்கே பூமியில சுத்த முடியும் அப்படின்னு எந்த வேத குறிப்பும் அல்ல. அசுத்தாவிகள், பிசாசு இப்படியெல்லாம் குறிப்பிட்டப்பட்டிருக்கிற எல்லாமே சாத்தானை குறிக்கிற சொல்லே ஒழிய, சாத்தானும் தள்ளப்பட்ட தூதனையும் குறிக்கிற சொல்லே ஒழிய, மற்றபடி மனுஷனை குறித்து, மரித்து போன மனுஷனுடைய ஆவியை குறித்து சொல்லப்படலை அப்படிங்கிறது குறித்து போன வீடியோவில் தெளிவாக பார்த்தோம். அதை பார்க்காதவங்க தயவு செய்து போய் பார்த்துட்டு வாங்க. சரி, இந்த வீடியோவில் தினேஷ் என்ன உருட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வேதத்தை ப்ரொமோட் பண்ணலை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ப்ரொமோட் பண்ணலை, மாறாக எதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காருன்னா பில்லி சூனியத்தை குறித்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னாவே அதை வச்சு ஏதோ லாபம் பார்க்க தான் கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்க? ஏதோ ஒரு தேவை அவங்ககிட்ட இருக்குது, இதை வச்சு ஏதாவது ஒரு வஞ்சிச்சு லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் ஏதாவது இந்த மாதிரி கல்ட்டு விஷயங்களை மக்கள் மத்தியில் திணிச்சு நம்ப வைக்கிற காரியத்தை நிறைய பேர் ஏறெடுக்கிறாங்க. அதில் இவர் சக்ஸஸான ஆளும் கூட. ஏன்னா பல லட்சங்கள் இப்போ சம்பாதிச்சிட்டாரு. இவரை நம்பி, இவருடைய வார்த்தைகளை நம்பி, இவர் சொல்றதுல உண்மை இருக்கு அப்படிங்கிறத நம்பி சொப்பனங்களுக்கு விளக்கம் கேட்டு பில்லி சூனிய கட்ட இவரால் அவிழ்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்பி நூற்றுக்கணக்கான மக்கள் இவருடைய திருச்சபைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இது வேதத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். சரி, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுது, இவர் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். வேதம் என்ன சொல்லுதுன்னு நான் அப்ப சொல்றேன். இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பில்லி சூனியம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை நம்ம ஈஸியாக வந்து கெடுத்துடலாம், அவங்க ஆசீர்வாதத்தை கெடுத்துடலாம், அவங்கள ஆரோக்கியத்தை கெடுத்துடலாம், குழந்தைகளை கருவறுக்க வச்சிடலாம், இப்படின்னு பல அமானுஷ்ய விஷயங்களாக சொல்றாரு. ரொம்ப பவர்ஃபுல் இதுன்னு இவர் அதை வந்து ப்ரொமோட் பண்றாரு. ரொம்பவே அதை வந்து விளம்பரப்படுத்துற மாதிரி அவர் அங்கே பேசுறாரு. அதே மாதிரி செய்வனை செய்கிற விஷயத்த சொல்றாரு. ஒரு பொம்மைக்குள்ள அந்த நபருடைய ஆவியை கொண்டு வந்து பொம்மையோடு கூட கட்டி வச்சிருவாங்களாம். அப்போ அவர் ஆவி இல்லாமல் தானே இருப்பார், அவர் ஆவியை தான் தூக்கிட்டு வந்து பொம்மையோட கட்டிடுறாங்களே, அப்போ அவர் ஆவி இல்லாமல் தானே இருப்பார், அதுக்கு தான் அவர் தான் விட சொல்லணும். ஆக மொத்தத்தில் இவர் என்ன உருட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஆவியை தூக்கி பொம்மையில வந்து கட்டின உடனே ஒரு அசுத்தாவியும் சேர்த்து வச்சு இதில் கட்டின உடனே இந்த பொம்மைக்கு எங்கே குத்துறமோ, தொடையில குத்துனா தொடையில வலிக்குமா, நெஞ்சில குத்துனா நெஞ்சில வலிக்குமா, தலையில குத்துனா தலையில வலிக்குமா, எங்கெங்கெல்லாம் ஊசியை வச்சு குத்துறமோ அங்கங்கெல்லாம் வலிக்கும் அப்படின்னு ஒரு அமானுஷ்யமான ஒரு கட்டுக்கதையை சொல்லுகிறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா படம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேய் படங்கள் நிறையா பார்த்து அதில் ஊறி போன ஒரு மனுஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவுக்கு அழகாக நேர்த்தியாக அப்படியே தூய தமிழில் என்ன செய்கிறாரு, பேசி வஞ்சிக்கிறார். நிறைய படங்களில் பார்த்து சில பேதை ஜனங்கள் இது மூலிமா ஒரு பய ஆவியினால் பீடிக்கப்பட்டிருப்பாங்க. அதே பய ஆவியை தான் இவர் என்ன செய்கிறாரு, மக்களுக்குள்ள கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு ஆதாயம் இருக்கணும்ல. ஏன்னா கடைசியில் எங்கே வருவாங்க,
இதையெல்லாம் சரி செய்ய என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்றது தான் இந்த பயத்தை எல்லாம், இந்த பூச்சாண்டி எல்லாம் இவங்க என்ன செய்யறது, காட்டுறது. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வேதத்துல பார்க்க முடியாது. பைபிள்ல எங்கேயாவது யாருக்காவது இப்படி வச்சு பில்லி சுனியத்தை வச்சு கைகாலம் முடக்கிட்டாங்க, கண்ணு தெரியாம ஆக்கிட்டாங்க, ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டாங்க, அவங்க ஆரோக்கியத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. மாறாக வேதம் என்ன சொல்லுது, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பில்லி சுனியத்தை பாவம்னு சொல்லுது. கண்டிப்பா இது ஒரு பெரிய பாவம், இதை செய்யறவங்களுக்கு பரலோகம் இல்லை, அவங்களுக்கு நிச்சயமா நரக தண்டனை தான் அப்படிங்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்துன்னு சொல்லுது. சூனியக்காரரும் இப்படிப்பட்டவங்கெல்லாம் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பல இடங்களிலே இந்த பில்லி சுனியம் மிகப்பெரிய பாவம் என்பதை தெளிவாக வேதம் சுட்டி காட்டுது. இது ஒரு அமானுஷ்யமான ஒரு நம்பிக்கை, கடவுள் சார்ந்த நம்பிக்கை இல்லாம இது ஒரு அசுத்த ஸ்பிரிட்டினுடைய நம்பிக்கையா இருக்கிறபடினால இதை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நீங்க செய்யாதீங்க அப்படிங்கிறத வேதம் கண்டிக்கிறே ஒழிய, ஆனா இதன் மூலியமாக ஒரு மனிதருடைய ஆசீர்வாதத்தை உறிஞ்சிட முடியும், ஒரு 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 குழந்தை பிறக்காதபடிக்கு அதை செஞ்சிட முடியும், இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிட முடியும் அப்படின்னு பைபிள்ல எங்கேயுமே வசன ஆதாரம் இல்லை. மாறாக இந்த மாதிரி விஷயத்தை நீ நம்பாதேன்னு வசனம் இருக்குது. நீ நம்பாத. அதை குறித்து நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியாவின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல பின்பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிகாரருக்கும் உங்கள் சொப்பனக்காரருக்கும் உங்கள் நாட்பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவி கொடாதிருங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இவங்களுக்கு செவி சாய்க்க கூடாதான். இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னா செவி சாய்க்கிறோம். ஆமா, செவி சாய்க்கிறது என்ன அர்த்தம், அதை நம்புவது. அதுதான் செவி சாய்த்தல் என்றால் அதை நம்புவது தான் செவி சாய்த்தல். அப்ப இன்னைக்கு இதை நம்புறது இவரே ப்ரொமோட் பண்றாரு. இவர் பாஸ்டர்னு தன்னை சொல்லிக்கிறாரு, ஆனா முற்றுக்கு முடிய ஒரு சூனியக்காரர் மாதிரியே பேசுறாரு. முற்று முடிய பார்த்தீங்கன்னா அமானுஷ்யத்தை ப்ரமோட் பண்ணி கொண்டு இருக்கிறார். இவர் கர்த்தரை ப்ரமோட் பண்ணணும், வேதத்தை ப்ரமோட் பண்ணணும், வேதத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லப்பான்னு மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் தேவையில்லாம பயப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லணும். ஆனா இவரே ஒரு பயத்தின் ஆவியை மக்களுக்குள்ள விதைத்து கொண்டிருக்கிறார். அதுதான் இங்க தப்பா இருக்குது. தொடர்ந்து உபாகமத்தின் புத்தகம் 18வது வசனத்திலையும் கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவரிடத்திலே குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் சொல்லிட்டு சொல்றாரு. நீ துரத்த போகிற இந்த ஜாதிகள் நாட்பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள், நீ அப்படி செய்யறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார் அப்படிங்கிறார். அந்த மாதிரிப்பட்டவங்களை நீ செவி சாட்சி அவங்கள நம்ப வேணாம், அவங்கள நான் அருவருக்கிறேன், அவங்கள உன் தேசத்துல இல்லாதபடி நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறார். அப்ப வேதத்துல என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்டவங்களுக்கு நீ செவி சாய்க்க கூடாது, இவங்களை நம்ப கூடாது, அவங்கள மாதிரி நீ பயப்படக்கூடாது. இப்படித்தான் பைபிள் எங்குமே சொல்லப்பட்டிருக்கு. இல்ல அவங்க பயங்கரமான சக்தி வாய்ந்தவங்க, அவங்க இப்படியெல்லாம் பண்ணிட முடியும், அழிச்சிட முடியும், உங்ககிட்ட சின்ன ஓட்டை இருந்தா போதும், நீ கொஞ்சம் ஜெபிக்காம இருந்தா போதும், உபவாசம் போடாம இருந்தா போதும், அல்லது இந்த பாஸ் சொல்ல மாதிரி காணிக்கை எதுவும் சரியா கொடுக்காம இருந்தா போதும், உடனே அந்த ஓட்டையை பயன்படுத்தி உனக்கு பில்லி சுனியத்தை யாராவது வைத்து விட முடியும் அப்படின்னு வேதத்துல எங்கேயுமே சொல்லல. நான் கேட்குறேங்க, இவர் சொல்றாரு சின்ன ஏதாவது ஓட்டை இருந்தா கூட, சரியா ஜெபம் இல்லாம அப்படி இப்படி இருந்தா கூட பில்லி சுனியை வச்சு பழிக்க முடியும் அப்படின்னா, நான் சொல்றேன் இவராவது ஓட்டை இல்லாம இருப்பார்னு நினைக்கிறீங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் இடரல்களும் தவறுகளும் இருக்கத்தான் செய்யுது. எல்லாரும் தேவனுடைய கிருபையில தான் இருக்கிறோம், பூரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன ஓட்டையிலாம் பில்லி சுனியத்துக்கு கடவுள் இடம் கொடுத்துருவாரு அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாருமே பில்லி சுனிய கட்டில தான் பாதிக்கப்பட்டிருப்பான். இப்ப தயவு செய்து கொஞ்சமாவது கடவுள் கொடுத்த அந்த காமன் சென்ஸை உபயோகப்படுத்தி பாருங்க. இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் நம்பாதீங்க. பைபிள் என்ன சொல்லுது, இந்த மாதிரி விஷயத்த நம்பாதப்பா, செவி கூட சாய்க்காத இதுக்கு அப்படிங்கிறார். நாம நம்ப வேண்டியது கடவுளை மட்டும்தான். சரியில்லாம இருக்கிறோமா, கண்டிப்பா என்ன செய்யணும், நம்ம கர்த்தர்கிட்ட மனம் திரும்ப வரணும். கர்த்தர்கிட்ட திரளான மீட்பு இருக்குது, மன்னிப்பு இருக்குது, அவர்கிட்ட வரணுமே ஒழிய இப்படி பயந்து நம்பி இதன் மூலியமா இந்த கட்டை விழுக்கிறதுக்கு, இந்த முடிச்ச விழுக்கிறதுக்கு யாராவது கிடப்பாங்களா? அவர் எதையாவது ஒன்று பண்ணி என்ன செய்ய மாட்டார், நமக்கு விடுதலையை கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு தயவு செய்து நம்பி போகாதீங்க. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த இருண்டவனுக்கு
பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேயாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில ஒரு பாதிப்பு, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க அது மூலியமா பாதிக்கப்படல பிரதர், அதனால உங்களுக்கு அது தெரியல, நேரடியா நாங்க இதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கிறோம், இதெல்லாம் உண்மைதான் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுதான் அந்த பழமொழி, என்னன்னா பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு. இப்ப உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, கண்டிப்பா அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க, பட்டிருப்பீங்க, நிறைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், நோய் நொடிகள் வந்திருக்கலாம், அடுத்தடுத்து ஏதாவது இழப்புகள் கூட உங்க லைஃப்ல ஏற்பட்டிருக்கலாம், இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாமுங்க. இது எல்லாம் பில்லி சூனியத்தினால தான் அப்படின்னு நீங்க ஏன் நம்புறீங்க? யாரோ ஒருத்தர் செய்வன செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஏன் நம்புறீங்க? காலடி மண் எடுத்து எனக்கு ஏதோ வச்சுட்டாங்கன்னு ஏன் நம்புறீங்க? அப்படி ஒருவேளை காலடி மண் எடுத்தோ செய்வனையை வச்சோ அந்த முடியை எடுத்து ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா இந்த உலகத்துல பெரிய பெரிய ஆட்கள் அழிச்சு போடலாமுங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை சூன்யமா மாத்திர முடியுமுங்க. சாதாரண எங்கேயோ ஒரு கிராமத்துல இருக்கிற உங்களுக்கு போய் பண்ணணும்னு என்ன இருக்குது? பெரிய பெரிய ஆட்களுக்கு பண்ணி ஒண்ணுமில்லாம ஆக்கி, ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு பொறாமைக்குள்ள தானே கிடக்குறான். ஒருத்தனுடைய உயர்வு இன்னொருத்தனுக்கு பிடிக்கல. அப்ப இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது அப்படின்னா தாராளமா யாரை வேணாலும் சோழியை முடிச்சு போடலாமே. பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் தனக்கு எதிராக இருக்கிற அரசியல்வாதியினுடைய சோழியை முடிக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கப்பா. ஏன் அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது? நல்லா கவனிங்க. நீங்க நம்புறனால ஏமாந்து போறனாலதான் உங்களை வச்சு இந்த மாதிரி சிலர் வந்து வஞ்சிக்கிறாங்க. இப்ப ஒரு ஓமையை உங்களுக்கு சொல்றேனே, ஒரு எடுத்துக்காட்டா ஒன்று சொல்றேன். இப்ப நம்ம அதிகமா பைபிள்ல ரொம்ப துயரப்பட்டவர், வாழ்க்கையில அடிபட்டவர், இழப்புகளை சந்தித்தவர் யோபுவை நம்ம எடுத்துக்கலாமே. ஒரே நாள்ல 10 புள்ளையும் என்ன செஞ்சாங்க? மரிச்சாங்க. ஒரே நாள்ல அந்த நாளே பாத்தீங்கன்னா சொத்து சுகமெல்லாம் போயிடுச்சு. ஆடு மாடு எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கல்தேயர் வந்து அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. விவசாய நிலத்துல எல்லாம் அக்கினி விழுந்து அவிஞ்சு போச்சு. எல்லாம் அப்படியே ஒரே நாள் அப்படியே அடுத்தடுத்து சம்பவிக்குது. எல்லாத்தையும் இழந்துட்டாரு. கடைசியில சரீர ஆரோக்கியமும் போச்சு. சாத்தானம் வந்து தொட்டு உடம்பு முழுக்கவும் என்ன செஞ்சுட்டான்? பருக்களை உண்டாக்கி சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மனைவியும் கூட அவிசுவாசப்பட்டு நீ கடவுளை நிந்திச்சுட்டு ஜீவனை விட்டு செத்து தொல்லடா, போதும் நீ பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. அந்த மாதிரி சமயத்துல யோபு கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து என்ன தெரியுமா, உனக்கு பில்லி சுனிய வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா யோபு நம்பியிருப்பாரா? நம்பாம போவாரா? இதே மாதிரிதான் உங்க லைஃப்லயும் சில பிரச்சனைகள், இழப்புகள், போராட்டங்கள் எல்லாம் வரும் பொழுது யாரோ வச்சுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி உங்களை அந்த டயத்துல வந்து கரெக்டா வச்சுட்டான்னு சொன்ன உடனே நீங்க நம்பிடுறீங்க. இதாத்தான் இருக்கும்பா. ஆமா, இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஏன்னா இவர் என்ன சொல்றாரு? பில்லி சுனியை வச்சுட்டா ஐஸ்வர்யம் போகும், ஆசீர்வாதம் போகும், படிப்படிப்பவங்க மதிப்பு குறைஞ்சு போயிடும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கைதொட்டதெல்லாம் லபிக்காம போயிடும், இப்படிலாம் அடுக்குறாரு பாத்தீங்களா? இது எல்லாம் வந்தது நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற போது உடனே யாரை வச்சுட்டான்னு வந்துடுறீங்க. ஆனா யோபு அப்படி நினைக்கல. யாராவது ஒருத்தர் வந்து யோபு கிட்ட ஒருவேளை சொல்லியிருந்தா கூட யோபு அப்படியெல்லாம் திங்க் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் தெளிவா இருந்தாரு. கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி அப்படின்ட்டு என்ன செய்யறாரு? கர்த்தரை தான் பாக்குறாரு. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்க மற்ற ஜனங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. நீங்க பார்க்க வேண்டியது அவர் மாத்திரம்தான். அது பிடிச்சிருச்சு, இது பிடிச்சிருச்சு, எவனாவது செஞ்சிருப்பானா, அதை செஞ்சிருப்பானா, இதை செஞ்சிருப்பானா, இவங்கிட்ட போயிட்டா ஏதாவது கட்டா வீழ்த்து எனக்கு விடுதலையை கொடுத்துருப்பானா, ஒண்ணு வேணாம்ப்பா. இந்த இடத்துல நீங்க வீட்டிலேயே உட்காந்து ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை மட்டும் பாருங்க. எவனா வச்சுட்டாங்கலாம் பயப்பட வேணாம். ஏதோ ஒரு சாத்தானுடைய தொடுதல்னால, ஏதோ ஒரு காரியத்தினால உங்களுக்கு இழப்புகள் வரலாம், போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், வியாதிகள் வரலாம், இல்லாமைகள் வரலாம், அடுத்தடுத்து குடும்பங்கள்ல மரணங்கள் கூட சம்பவிக்கலாம். இதையெல்லாம் பில்லி சூனிய கட்டு, ஏதோ மாயம் மந்திரம், ஏதோ காலடி மண் எடுத்து வச்சுட்டாங்க, பொம்மையை மந்திரிச்சு வச்சுட்டாங்க, இப்படிலாம் நீங்க அமானுஷ்யமாக திங்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. பக்தி சார்ந்து கடவுளை மட்டும் நம்புங்க. அந்த நம்பிக்கையை தான் வேதம் போதிக்கிறது. அந்த நம்பிக்கையை தான் ஒரு ஊழியக்காரனும் போதிக்கணுமே ஒழிய, தேவனை ப்ரமோட் பண்ணணுமே ஒழிய, இந்த மாதிரி அசுத்த கிரியைகளையும் அமானுஷ்யங்களையும் ப்ரமோட் பண்ணி விட்டுறக்கூடாது. பைபிள் இதற்கு எந்த ஆதாரமுமே இல்லை. இப்படி யாருக்காவது வைத்து யாருடைய காலையும் முடமாக்கிட்டாங்க, கருவை அழித்து விட்டார்கள், ஆசீர்வாதத்தை அழித்து விட்டார்கள்னு ஏதாவது ஆதாரம் இருந்தால் காட்டுங்க. இதெல்லாம் கடவுளை அறியாத சாத்தானுடைய பிடியில் இருக்கிற மக்களுடைய நம்பிக்கை. அவனை சார்ந்து இந்த மாதிரி அமானுஷ்ய நம்பிக்கையில நிறைய இருண்ட நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கைகள் எல்லாம் சின்ன சின்ன சாத்தானுடைய அந்த பொய்யான மாய அந்த காரியங்கள் காணப்படுமே ஒழிய முற்றுமுடிய நான் நம்புகிறபடி இருக்காது. அதெல்லாம் ஒரு மாயத்தனமான பிம்பமாகத்தான் இருக்க முடியும்.
அதை தாண்டி பைபிளில் பல இடத்துல சூன்யம் என்று எழுதப்பட்டது மாயை என்ற சொல்லின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்கே ஒழிய நாம் நினைக்கிற மாதிரி பில்லி சூன்யம் செய்வனி அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு அடுத்த பதிவில் தொடர்ந்து அவர் பேசின இன்னும் நிறைய உருட்டுக்களையும் கட்டுக்கதைகளையும் குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் விளக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்கட்டும். காட் பிளஸ் யூ.